நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானது கட்டிங்கா, ஸ்டிச்சிங்கா, இல்லை ஃபிட்டிங்கா? என்னுடைய சாய்ஸ் எப்பயுமே ஃபிட்டிங் தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்களா? சுடிதார் வந்து தைக்க கொடுப்பாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கூட ஃபிட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்து ஏன் ஃபிட்டிங்காக தைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டெய்லர்ஸ் கிட்ட. இதுவே நீங்கள் வந்து கடையில் இல்லை மீஷோலேயும் நம்ம ஆர்டர் பண்ணி எடுக்கிற துணிங்களை வந்து லூஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதே டெய்லர்கிட்ட கொண்டு வந்து என்னுடைய அளவுக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அதை வந்து கேட்க வேண்டிய இடத்துல அவங்களால கேட்க முடியாது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளவுஸை கூட நம்ம ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தடவையும் நம்மக்கிட்டே கஸ்டமர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுவே ஃபிட்டிங் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க துணி தைச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இவ்வளோ ரூபா கொடுத்து தைச்சதுக்கு நான் வேறு எங்கேயாவது தைச்சிருக்கலாம், என் துணியை பாழ் பண்ணிட்டீங்களே அப்படின்வாங்க. அதுவே பார்த்திங்கன்னா கடைகளில் போய் ஆரி ஒர்க் பண்ண ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸையே வந்து ₹140 இல்லை ₹140 900 1200 வரைக்குமே ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸை வாங்கிட்டு வந்து வேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதே டெய்லர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டேன், கொஞ்சம் பிடிச்சி மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதை பிடிச்சி கொடுக்கறதுக்கு நாம் ஒரு ₹50 கேட்டால் கூட என்னங்க ₹50 கேட்குறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட பேரம் பேசுவாங்க. எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டுறாங்க, எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசுகிறாங்க. நம்மளுடைய ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவைக்கு 2 தையல் போடுவோம். கட்டிங் பண்ணும்போது நம்ம பார்த்து கட்டிங் பண்ணலனா கூட, கட்டிங் சரியில்லைனா கூட ஸ்டிச்சிங்கில் நம்ம அதை சரி பண்ண முடியும். பட் ஃபிட்டிங்கில் நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே நம்ம அவங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, இந்த துணி தைச்சதுக்கு இவ்வளோ காசு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நாம் போடுற எஃபர்ட்டை வந்து அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதுக்கேற்ற கிளாத்துக்கு ஏற்ற த்ரெட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும், இதுக்கு நடுவில் லூஸ் தையல்லாம் வரும், அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க வேர் பண்ணி ஓகேங்க எனக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற வரைக்குமே நமக்கு அந்த ப்ளவுஸ்க்கான வேலைப்பாடுகள் போய்கிட்டு தான் இருக்கும். அவங்க போய் ஃபிட்டிங் நல்லா இருந்தால் கூட ஒரு கால் பண்ணி நீங்கள் சூப்பராக தைச்சிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் தைச்சல்னா வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து என்னங்க துணி தைச்சிருக்கீங்க அப்படின்னு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தையை விட என்னங்க நீங்கள் துணி தைச்சிருக்கீங்கன்னு தேடி வந்து திட்டிட்டு போகிறது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல்ட்லேயும் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ துணி தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டிங்கில் சரி வராத விஷயங்களை கூட ஸ்டிச்சிங்கில் நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் ஃபிட்டிங்கில் அதுதான் மெயினே. அதனால் உங்களுக்கும் கட்டிங்காக, ஸ்டிச்சிங்காக, ஃபிட்டிங்காக அப்படின்றத எது முக்கியம் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரொம்ப குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். வெல் ட்ரெயினராக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி டிப் எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கூட என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், டிப் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன்.